ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மக்களவைக்கான 3வது கட்ட வாக்குப்பதிவில் நண்பகல் 12 மணி நிலவரப்படி 25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்களவைக்கான 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 57 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் மேலும் பல அம்சங்களை சேர்க்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கான 3வது கட்ட தேர்தல் நடைபெறும் 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நண்பகல் 12 மணி நிலவரப்படி 25% வாக்குகள் பதிவாகியுள்ளது. குஜராத்தில் 25 தொகுதிகள், கர்நாடகத்தில் 14, மகாராஷ்டிராவில் 11, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 10, மத்திய பிரதேசத்தில் 9, சத்தீஸ்கரில் 7, பீகாரில் 5, அஸ்ஸாம், மேற்குவங்க மாநிலங்களில் தலா 4, கோவாவில் 2 மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் 1351 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நிசாம் வித்யாலயா வாக்குச்சாவடியில் இன்று வாக்களித்தார். பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷாவும் தமது வாக்கினை பதிவு செய்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு திக் விஜய் சிங், திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர்களில் ஒருவரான திருமதி டிம்பிள் யாதவ், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திருமதி சுப்ரியா சுலே ஆகியோர் இன்று வாக்களித்தனர். இதற்கிடையே 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்ததால் அந்த தொகுதிகளில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 6வது கட்டமாக வரும் 25ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் 7வது மற்றும் இறுதிக்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 57 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் தலா 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 9, பீகாரில் 8, ஒடிசாவில் 6, ஹிமாச்சல் பிரதேசத்தில் 4, ஜார்க்கண்டில் 3 மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகரிலும் தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கு வரும் 14ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும். தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் அமைப்பிடமிருந்து தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி $16 மில்லியன் அளவிற்கு நிதி பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சகத்திற்கு தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா கடிதம் எழுதியுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் செயலாளருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் இதுகுறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சிறையில் உள்ள தீவிரவாதி தேவேந்திரபால் புல்லரை விடுவிக்க இந்த நிதியை பெற்றதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை ஆம் ஆத்மி கட்சி மறுத்துள்ளது. இந்தியாவிற்கான ஜப்பான் தூதர் திரு ஹிரோஷி சுசுகி 2 நாள் பயணமாக இன்று நாகாலாந்து தலைநகர் கொஹிமாவிற்கு செல்கிறார். நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெய்பியூ ரியோ இல்லத்தில் நடைபெறும் பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகளில் ஜப்பான் தூதர் கலந்து கொள்கிறார். ஜப்பான் தூதருடன் 4 பேர் கொண்ட குழுவும் கொஹிமா செல்கிறது. கொஹிமா அமைதி பூங்காவை நாளை அவர் திறந்து வைக்கிறார். 2ஆம் உலகப் போரை நினைவுபடுத்தும் அருங்காட்சியகத்திற்கும் ஜப்பான் தூதர் செல்கிறார். நாகாலாந்துக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான கலாச்சார மற்றும் அரசியல் ரீதியிலான உறவுகளை வலுப்படுத்தும் விதத்தில் 3வது முறையாக ஜப்பான் தூதர் அம்மாநிலத்திற்கு செல்கிறார். போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் கீழ் 5 பேரை தில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக தில்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்டில் கடந்த சில நாட்களாக சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் தில்லியை ஒட்டிய பிற பகுதிகளிலிருந்து போதைப் பொருட்களை தலைநகருக்கு கொண்டு வந்ததாக தில்லி மாநகர காவல்துறை துணை ஆணையர் திரு அமித் கோயல் தெரிவித்துள்ளார். 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ ஹெராயின் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பரேலி, ஜார்க்கண்டில் உள்ள ஹசாரிபா ஆகிய இடங்களில் போதைப்பொருள் தொழிற்சாலை இருந்ததாகவும் அங்கிருந்த போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் திரு அமித் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் நடைமுறை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்கள் மற்றும் கொடைக்கானலில் ஒரே நேரத்தில் அதிக அளவிலான வாகனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வந்த நிலையில் இதனை கட்டுப்படுத்த உயர்நீதிமன்றம் இ பாஸ் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது. இதற்காக epass.tnega.org என்ற இணைய முகவரியில் இந்த இடங்களுக்கு செல்லும் வாகனங்களின் உரிமையாளர்கள் விண்ணப்பித்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனையடுத்து இ பாஸ் வைத்துள்ள வாகனங்கள் மட்டுமே இன்று முதல் அனுமதிக்கப்படுகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர்கள் தரும் தகவல்கள். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் கட்டாயம் என்ற நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து நீலகிரிக்கு சுற்றுலா வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டு இ பாஸ் உள்ளதா என தீவிர சோதனை செய்யப்படுகிறது. மலை பிரதேசமான நீலகிரியின் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இயற்கையை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கோயம்புத்தூர் ஹரிஹரன். நேற்று இரவு வரை 15,945 வாகனங்கள் வேறு வேறு தேதிகளில் கொடைக்கானல் வருவதற்காக விண்ணப்பித்து இ பாஸ் பெற்றுள்ளனர். இதன் மூலம் 3,61,919 பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தர உள்ளனர். இன்று மற்றும் கொடைக்கானலுக்கு வருகை புரிய 3,792 வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 28,168 பயணிகள் வருகை தர உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு பேருந்துகளில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சாய்ஸ்டார் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமையன்று விமானப்படை வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதல் தொடுத்ததை அடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் முகாமிட்டு தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் தொடர்பாக உள்ளூர் மக்கள் சிலரை பாதுகாப்பு படையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு காரணமாக கருதப்படும் 2 தீவிரவாதிகளின் வரைபடங்களையும் பாதுகாப்பு படையினர் வெளியிட்டுள்ளனர். மேலும் அவர்களை பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் மேலும் பல அம்சங்களை சேர்க்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். இந்த சண்டை நிறுத்தத்திற்கு ஹமாஸ் அமைப்பு ஒத்துக்கொண்டுள்ள நிலையில் அவர் இக்கருத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்து இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எகிப்து எல்லையை ஒட்டிய ரஃபாவில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் கிழக்கு மற்றும் தென் மாநிலங்களில் வெப்ப அலை தொடர்ந்து காணப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் வெப்ப அலை காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வடமேற்கு பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் உயர்ந்து காணப்படும் என்றும், கிழக்கு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல இடங்களில் வெப்பம் அதிகரித்தே காணப்படுகிறது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசுகிறது. அதிகபட்சமாக கரூர், பரமத்தியில் 43 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது. நீலகிரியில் அதிகபட்சமாக 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை தொடர்ந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பம் அதிகரித்து காணப்படுவதால் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக அம்மருத்துவமனையின் முதல்வர் திரு நேரு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக பெரியவர்களுக்கு 4 படுக்கை உள்ள வசதியும், சிறிய குழந்தைகளுக்கு 4 படுக்கை உள்ள வசதியும், கர்ப்பிணி பெண்களுக்கு 4 படுக்கை வசதியும் ஏற்படுத்தப்படும். அதற்காக தனிப்பட்ட முறையில் மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 24 மணி நேரமும் தயாராக இருக்கிறார்கள். வெளிநோயாளிகள் பிரிவிலையும் ORS கரைசல் வைக்கப்பட்டிருக்கிறது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் என்ட்ரன்ஸ்லையும் ORS கரைசல் வைத்திருக்கிறோம். இதை மக்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்கும். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, நியூசிலாந்தின் பெய்ஜ் மேரி ஹூரிகான் இணை அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் மனான் சயா, ஜப்பானின் எரி ஷிமிசு இணையை வென்றது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்று வரும் தேசிய மகளிர் ஹாக்கி லீக் போட்டியில் 12 புள்ளிகளுடன் ஒடிசா அணி முதலிடத்தில்
முதலிடத்தில் உள்ளது. இப்போட்டி நாளை மறுநாள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கான 3வது கட்ட வாக்குப்பதிவில் நண்பகல் 12 மணி நிலவரப்படி 25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்களவைக்கான 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 57 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் மேலும் பல அம்சங்களை சேர்க்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.